வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபத்துக்கு அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம கடையில் வாங்கின அவல் வச்சு இதை போல் ஈஸியாக குயிக்காகவும் செஞ்சிடலாங்க. நல்ல சுவையான இந்த முறுமுறுன்னு இருக்கிற அவல் பொரி உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ பொரி கடையில் விற்கிற அவல் பொரி ஒரு பேக்கெட் வாங்கிட்டு அதில் ஒரு 2 கப் எடுத்துட்டாங்க. அது ஒரு பாத்திரத்தை போட்டுக்கலாம். கூடவே இப்போது 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவு உடச்சக்கடலை, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 டீஸ்பூன் சுக்கு தூள் அதையும் எடுத்துக்கலாங்க. தேங்காய் ஒரு 3 ஸ்பூன் இது போல் பல்லுப்பில் மெலிசா அப்படியே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் லைட்டாக அப்படி கடாயில் வதக்கிக்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் இந்த பொரி ஒரு 2 நிமிஷம் போல் வறுத்துக்கலாம். அதில் முறுமுறுன்னு இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாங்க. இந்த சூடு வந்ததும் நம்ம இதை ஒரு பிளேட்லேயே இல்லை பேசினில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம். இப்போ உடச்சக்கடலையும் லைட்டாக அப்படி வறுத்துடலாங்க. கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு தேங்காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இப்படி வறுத்துக்கலாம். அதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வெல்லம் அதே கடாயில் போட்டுட்டு 1/4 டம்ளருக்கும் குறைச்சலாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைய விட்டுடலாங்க, கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா கொதித்ததும் கரைஞ்சதும் வடிகட்டிக்கலாங்க. இப்போ இந்த வெள்ளம்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை வடிய விட்டுடலாம். கல் மண் போக வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாய் கழுவிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போ அந்த பாகு அதில் ஊற்றிட்டு நல்லா பாகு பதம் வர வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. நடுவில் அடிக்கடி செக் பண்ணிக்கலாம். ஒரு தட்டில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இப்படி உருட்டி பார்க்கலாங்க. இப்படி கை விரலில் வச்சு இப்படி எடுத்து பார்க்கலாம். இப்படி எடுத்து பார்த்தா இப்படி உருட்ட வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இது நல்ல பாகுபதம் வர வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுட்டு இப்போ இந்த பொரி வறுத்து வச்சுக்கிற பொரிக்கடலை அதையும் போட்டுட்டு ஏலக்காய் தூள், சுக்கு தூள் அதெல்லாம் போட்டுக்கலாங்க. தேங்காய் வதக்குன தேங்காயும் இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த கரண்டியில் நல்லா இப்படி கிளறிக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் அது இப்படி கிளறிட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போ உருட்ட ஆரம்பிக்கலாம். கொஞ்சமாக அரிசி மாவு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு கையில் 2 கையில் அப்படி தேய்ச்சிக்கலாம். இப்போது இதை அப்படியே லைட்டாக இப்படி பிடிச்சி உருட்டிக்கலாங்க. உருட்ட வரலனாலும் பரவாயில்ல, எந்த ஷேப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. அது ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இது சூடாக இருக்கிறதால அரிசி மாவும் தொட்டுக்கலாங்க. இது போல் நம்ம எல்லா பொரியும் உருட்டி வச்சிடலாம். உருட்டி வச்சுட்டு கடைசியாக நம்ம இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு நம்ம உருட்டிக்கலாங்க. நல்லா உருட்ட ஈஸியாக வரும். இப்போ கடைசியும் உருண்டையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுங்க.
நம்ம சூடு ஆறுறதுக்குள்ளே இது போல் உருட்டிட்டு இப்போ கடைசியாக ரவுண்டாக அப்படியே உருண்டையாக அப்படியே உருட்டிக்கலாங்க. நல்லா உருட்டை வரும். நல்லா அழுத்தி பிடிச்சி உருட்டி எடுத்துடலாங்க. இப்போ கார்த்திகை தீபத்துக்கு நம்ம இது போல் அவல் பொரி உருண்டை ஈஸியாக செய்யலாம். நான் இப்போ இதில் 2 டம்ளர் தான் 2 கப் அளவு செஞ்சு பார்த்தேங்க. ரொம்ப நல்லா வந்தது. நீங்களும் இந்த டேஸ்டியான அவல் பொரி உருண்டை இந்த அளவில் இந்த மெஷர்மெண்ட்டில் செய்து பாருங்கள், நல்லா வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.